ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பனங்கிழங்கு வச்சு ஒரு கேக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது, என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பனங்கிழங்கு வந்து நான் பச்சை கிழங்கு தான் எடுத்துருக்கேன். பச்சை கிழங்கு எடுத்து நம்ம இப்போ உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்துகிட்டு நாரெல்லாம் சுத்தமாக நாரெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா மிக்சியில் போட்டு அடிக்கணும் நம்ம கேக்கு செய்கிறதுக்கு. அதுக்காக அதில் உள்ள நாரெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும். இந்த மாதிரி பனங்கிழங்கெல்லாம் சீசனுக்கு தான் கிடைக்கும். இந்த மாதிரி சீசனில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற பிள்ளைங்களுக்காக நம்மளை நல்ல ஹெல்த்தியாக உள்ளது. இதெல்லாம் நார் சத்து அதிகமாக உள்ளது. அதனால் இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற எது வேணுமோ அவிச்சு சாப்பிட்லாம். இதே புட்டு செஞ்சு சாப்பிட்லாம், கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் கேக்கு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உரித்து எடுத்துப்போம். நம்ம இந்த கிழங்கு எடுத்து இப்படி முனியில் எடுத்து இப்படி பிச்சிங்கன்னா ரெண்டாக வந்துடும். இப்படி ஒடிச்சிங்கன்னா நல்லா இருக்கணும். அப்படி தான் நார் எடுத்துக்கணும். அடிக்கடிக்க தான் போகிறோம். ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல. சுத்தமாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி உரித்து எடுத்துக்குவோம். உரித்து எடுத்து பீஸை சின்ன சின்னதாக போட்டுக்குவோம். அருவாமனையில் வச்சு அறுத்து, கத்தியால் வச்சு அறுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். நார்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தமாக நார்லாம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் நார் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அரைச்சி நம்ம வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். நம்ம போய் அரைச்சிடலாம். அதை பனங்கிழங்க நான் எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்க மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. இதை இப்போ நம்ம வடிகட்டி இதில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த நாரையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கலந்து ஊற்றி வச்சுருவேன். நல்லா சுத்தமாக வடிகட்டி போட்டு ஊற்றிடலாம். நல்லா நைஸாக இருக்குது. நல்லா முத்தின கிழங்கா வாங்கிக்கோங்க. அவிச்ச கிழங்குலாம் செய்ய முடியாது. பச்சை கிழங்கு தான் வாங்கிக்கணும். பச்சை கிழங்கு நிறையா கிடைக்கிது. சீசனாக நிறையா கிடைக்கும். நல்லா பிடிச்சி வடிகட்டி கரண்டியை போட்டு நல்லா ஸ்பூனை விட்டு நல்லா அழுத்தி விட்டு நல்லா சுத்தமாக இதெல்லாம் எடுத்துங்க. ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக வந்ததுக்கு பிற்பாடு இந்த மாதிரி பிடிச்சி கையால் பிடிச்சி எடுத்துக்கிட்டுருங்க. நான் கையால் தான் பிடிச்சி எடுத்தேன். இது வெறும் சக்கை தான். இது பொருங்க இப்போ நான் பாலை காமிக்கிறேன். நம்ம எடுத்த பாலை பாருங்க. நம்ம என்னென்ன அதில் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து அந்த கிழங்குக்கு வந்து பனங்கிழங்குக்கு வந்து நம்ம பால் எடுத்து வச்சாச்சு. இது வந்து கோதுமை மாவு நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன். கப்பு அளவை பார்த்துங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம மாவு எடுத்த பாத்திரத்தாலேயே ஒரு 1/4 கப்பு எண்ணெய் எடுத்துருங்க. அது என்னென்னா கோல்டு வினர் எடுத்துருக்கணும். வாசம் இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. இப்போ கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிராக நம்ம எண்ணெய் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை எடுத்துக்கணும். நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்துக்க போகிறேன். அதே கப்பால் 1 கப்பு கும்பமாகவே நாட்டு சர்க்கரை எடுத்துக்கேன். நம்ம போட்டுக்குவோம். போட்டு பார்த்துட்டு எல்லாம் போட்டு கிளறி பார்த்துட்டு பத்தல்னா போட்டு சேர்த்துக்குவோங்க. வந்து இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடர். இங்கே பாருங்க, ஒரு 2 சிட்டிகை சோடாப்பு, பலவார சோடாப்பு. அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு. இப்போ எல்லாத்தையும் உப்பு போட்டு கிளறி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துருவோம். நம்ம இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம பனங்கிழங்கு பால் எடுத்து வச்சுருக்கோமா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருவோம். நம்ம எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். நான் எடுத்து வச்சுக்கிறது எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன். ஊற்றி இப்போ நல்லா கிளறி விட்டு இனிப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துங்க, போதுமானு பார்த்துங்க. பத்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வாசத்துக்காக இந்த வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் ஊற்றலை. ஏன்னா அதை ஊற்றினோம்னா நம்ம அந்த பனங்கிழங்கோட வாசத்தை எடுத்துடும். அதுக்காக நம்ம பனங்கிழங்குக்காக நான் அதை ஊற்றலை. நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கங்க. கேக்கு டின்னு ஒன்று எடுத்துங்க. கேக்கு டின்னு இல்லைன்னா ஏதாவது பிளேட்டு எதுவும் இருக்கோ உங்கள்கிட்ட அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஏற்பட் சீட்டு தான் நான் எடுத்துருக்கேன். அந்த சீட்டில் இப்போ நெய்யை தடவி நம்ம அதில் ஊற்றிடலாம்.
இல்லை ஏர்போர்ட் சீட்டும் இல்லைன்னா சும்மாவே நீங்கள் நெய் போய் தடவிக்கலாம் பாத்திரத்தில். அவ்வளோதான். இப்போ இந்த டின்னரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மாவை தூக்கி ஊற்றிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான பனங்கிழங்கு கேக்கு சுத்தமாக எடுத்து வடித்து ஊற்றிடலாம். இப்போ வந்து நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் மணல் வச்சுருக்கேன். மணல் வச்சு மணலுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டிருக்கேன். நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதில் தூக்கி வச்சுருவோம். தூக்கி வச்சு அதுக்கு கரெக்டான பிளேட்டை போட்டு மூடிடுவோம். அவ்வளோதான். ஒரு 40 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா அதுக்கு பிற்பாடு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது மேலே வந்து இப்போ நான் ஒரு வெயிட் வச்சுருவேன். ஏதாவது வெயிட் வச்சுருங்க. அடுப்பை வந்து ரொம்பவும் ஃபுல்லாக இல்லாமல் ரொம்பவும் சிம்பிளாக இல்லாமல் நடுத்தரமாக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக மணி என்ன பாருங்க, 12:35. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சின்ன குழவி நம்ம வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக 1 மணி நேரம் ஆகுது. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் குழவி எடுத்துட்டேன். சூப்பராக வந்துட்டுப்பா. நல்லா வந்துருக்கியா? அவ்வளோதான். நல்லாவே கேக் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. ரெடி பண்ணி இப்போ எடுத்து ஆற விட்டு நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். கட் பண்ணையில் காட்டுறேன். இப்போ நம்ம கேக்கை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், நான் கத்தி வச்சுலாம் ஒன்றுமே எடுத்துலாம் விடலை. அதுவாகவே அழகாக எடுத்துருக்கு பாருங்க. அது டாப்பாக கலந்துருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் அதை மாற்றிடலாம். கொட்டிடுச்சு. தட்டை கிட்டலாம் இல்லை, அதாவே கொட்டிட்டு. அழகான ஹெல்த்தியான பிள்ளைங்களுக்கு சூப்பரான ஒரு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வந்து இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பனங்கிழங்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. சொன்னது மாதிரியே கரெக்டாக 3/4 மணி நேரம், நான் சொன்னேன் 1 மணி நேரம் ஆனிச்சு. நல்லாவே வந்து சூப்பராக பஞ்சு மாதிரி நல்லாவே கிடச்சிருக்கு. பனங்கிழங்கு நம்ம சும்மா வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம், இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரி புட்டு, அல்வா, இந்த மாதிரி கேக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கும் அது நிறைய நார் சத்து உள்ளது. அது மாதிரி இந்த மாதிரி சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் மறந்துடாமல் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி நான் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. கத்தி இறங்கையிலே தெரியும் எப்படி இறங்குதுன்னு. சூப்பராகவே பஞ்சு பஞ்சாக வந்துருக்கு. சூப்பராகவே பனங்கிழங்கு கேக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.